இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இன்றைய செய்தியின் தலைப்பு, விரும்பியது கிடைக்கும் வரை ஆண்டவரை விட்டுவிடாதீர்கள். இன்றைக்கு நமக்கு பலவிதமான தேவைகள் உள்ளன. சிலருக்கு பணம் தேவைப்படுகிறது, சிலருக்கு சுகம் தேவைப்படுகிறது, சிலருக்கு நிம்மதி தேவைப்படுகிறது. இவைகள் அனைத்துமே உடனடியாக நமக்கு கிடைத்து விடுகிற காரியங்கள் கிடையாது. சில சமயங்களில் உடனே கிடைத்துவிடும், பல சமயங்களில் இவைகள் கிடைப்பதற்காக போராட வேண்டி இருக்கிறது. எப்படி போராடினாலும் கடைசியில் நமக்கு ஆண்டவருடைய கிருபை இருந்தால்தான் அவைகள் சாத்தியமாகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரிடமிருந்து கிடைப்பதும் நமக்கு தாமதமானால் நம் நிலைமை என்ன ஆவது? அது மிகவும் நெருக்கடியான நிலைமைதான். அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். சவால்களை சந்திப்பதற்கு, போராடுவதற்கு நம்முடைய மனம் தயாராக இல்லை. ஆனால் ஒரு சம்பவம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அது என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கானானிய ஸ்திரீ ஆகிய ஒரு பெண்ணுக்கு வந்தது. அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்தால், அவளுடைய ஒரே மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற மகளாக காணப்பட்டாள். அந்த பெண்ணை சரி செய்ய அந்த கானானிய ஸ்திரீ பல முயற்சிகளை செய்திருக்க கூடும். ஒன்றுமே கைகூடாத சூழ்நிலையில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உடனடியாக ஆண்டவரை தேடி அவள் வருகிறாள். ஆண்டவரிடம் சொல்லிவிட்டால் உடனடியாக தன்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று அவள் விசுவாசித்தாள். ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி உடனடியாக அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஏனென்றால், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை பார்த்து அவள் கேட்ட போதும் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தையும் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அதற்காக ஆண்டவரை அவள் விட்டுவிடவும் இல்லை. தொடர்ந்து ஆண்டவருக்கு பின்னால் அவள் சென்று கொண்டே இருந்தாள். இவள் தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாளே, இவள் பிரச்சனையை தீர்த்து வைத்து இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் கூட ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார்கள், சிபாரிசு செய்தார்கள். ஆனால் ஆண்டவரோ பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது அந்த பெண் ஆண்டவரை நோக்கி, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று கூறுகிறார். அதன் அர்த்தம் என்ன? தன்னை நாய்க்குட்டி அளவுக்கு அந்த பெண் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறாள். இந்த சம்பவம் 3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, சுகம் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து என்று அவள் விசுவாசிக்கிறாள். இரண்டாவது, தான் விரும்பியது கிடைக்கும் வரை இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட அவள் தயாராக இல்லை. மூன்றாவது, தன்னை தாழ்த்தினால் ஆண்டவர் மனம் இறங்குவார் என்பதை அவள் உறுதியாக நம்பினாள். அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அதனால்தான் ஆண்டவரே அந்த பெண்ணை பார்த்து பாராட்டுகிறார். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று கூறுகிறார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கும் பல விருப்பங்கள் உள்ளன. ஆண்டவரிடம் ஜெபித்து பார்க்கிறோம். பதில் கிடைக்க தாமதமாகும் போது ஆண்டவரை விட்டு விடுகிறோம். காரணம், தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதில்லை. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைந்து போய் விடுகிறது. புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். நமக்குள், இந்த கானானிய ஸ்திரீக்குள் இருந்த போராட்ட குணம் வர வேண்டும். நாம் விரும்பிய சுகமோ வேறு காரியங்களோ நமக்கு கிடைக்கும் வரை நாம் ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது. நமக்குள் இருக்கிற உறுதியான விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அதற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மீது நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார் என்கிற உணர்வு நமக்குள் இருக்கும் போது தொடர்ந்து வைராக்கியமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஜெபம் எப்பொழுதும் தோற்று போவதில்லை. விசுவாசமும் எப்பொழுதும் நமக்கு வெற்றியை கொடுக்காமல் நம்மை ஏமாற்றுவதில்லை. ஆகவே விரும்பியது கிடைக்கும் வரை விடாப்பிடியாக ஜெபியுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். நம்முடைய உறுதியான விசுவாசத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கனப்படுத்துவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகும் போது நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை காணாமல் விட்டுவிட்டாரே, கேட்காமல் விட்டுவிட்டாரே என்று புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நிச்சயம் சுகம் கொடுக்க கூடியவர் என்பதை அவள் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறாள். ஆமாப்பா, உம்மை தொடர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் மனம் இறங்குகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை மாத்திரம் கிடைத்து விட்டால் இந்த உலகத்திலே நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். பல சமயங்களில் எங்களுக்கு பல காரியங்கள் எங்களை தேவைப்படும் போது கிடைக்காத போது நாங்கள் சோர்ந்து போய் அவமானப்பட்டு நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நாங்கள் உம்மை விட்டு விடாமல்
தொடர்ந்து முழங்கால் படியிட்டுமை நோக்கி ஜெபிக்க, உம்மிடந்து அனுகூலமான காரியங்கள் கிடைக்கும் வரை போராட ஜெப ஆவி எங்களுக்கு தாங்க. அளப்பரிய விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமாப்பா, தொடர்ந்து உம்மிடத்துல கேட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.